இதில் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன், இப்போ ஏ லெஸ் தென் சி கமா டி இல்லை பி லெஸ் தென் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ரிலேஷனை வச்சு ஒரு டயக்ராம் வரையணும். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த டயக்ராம் நமக்கு கிடைச்சிடும். இதில் பாருங்கள், ஏக்கு நேரம் 5, பி 3, சி 10 அப் டு கேக்கு கீழே வந்து 9 கொடுத்துருக்கோம். இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா டியூரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த டியூரேஷனுங்கிறது ஏ எங்கே வந்துருக்குதோ அந்த இடத்துல 5 போட்டுருவாங்க, பி இருக்க இடத்துல 3. எந்தெந்த ஆல்ஃபபெட்டெல்லாம் எந்த இடத்துல அப்பியர் ஆகிருக்கோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியது நம்ம வேல்யூ. இப்போ இங்கே ஏ இருக்குது, நான் இதை 5ன்னு போட்டுறேன். அடுத்து பி எங்கே இருக்கா, 3 போட்டாச்சு. சி இங்கே இருக்குது 10. அடுத்து டி எங்கப்பா இங்கே இருக்குது, ஸோ 2 போட்டுறேன். இ இங்கே இருக்குது 8. எஃப் 4, எஃப் தான் இருக்குது 4 போட்டாச்சு. ஜி 5 இங்கே இருக்குது. ஹச் 6, ஹச் இருக்குது. ஐ 12, ஜே 8, கே 9. இனி நம்ம அந்த ஏபிசிடிங்கிறது தேவையில்லை. அதான் இந்த டேட்டாஸ் எதுவுமே எனக்கு இனி தேவையில்லை. இப்போ இதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா 1 to 2 அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி ஏ இருந்துச்சு இந்த இடத்துல, அதுக்கு பதிலாக 5 போட்டுட்டேன். 1 to 2, 1 to 3, 2 to 7 ஒவ்வொரு கனெக்ஷனையுமே எழுதிட்டேன். இங்கே நான் இடம் இல்லாததுனால 3 to 4 வரையும் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக 4 to 6 வரும், 5 to 6 வரும், 6 to 7 வரும், இந்த மாதிரி சில இது எக்ஸட்ரா வரும். எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். அடுத்து இந்த இடத்துல டியூரேஷன், இந்த 1 to 2ங்கிற லைனுக்கு மேலே என்ன இருக்குது, 5 இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த டேபிளில் டி போடுறேன். இப்போ இங்கே இஎஸ்டி, இஎஃப்டி, எல்எஸ்டி, எல்எஃப்டி இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த இஎஸ்டிங்கிறது நான் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு நோடில் 0. 2க்கு வேல்யூ நான் பார்க்கணும். இந்த 0வையும் இந்த 5வையும் ஆட் பண்ணுறேன். என்ன வரும், 5 வந்துடுமா? இங்கே 5 போட்டோம். அடுத்து நோடு 3. இந்த 3ல் 2 வேல்யூ வருது. 3 பாருங்கள், 1லேருந்து ஒரு கனெக்ஷன் 3க்கு வருது, 2லேருந்து ஒரு கனெக்ஷன் 3க்கு வருது. இப்போ 2 வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமத்தை தான் போடணும். 0 + 3னா 3. அடுத்து இங்கே 5 இருக்குது, 5 + 2 7. 2ல் எது மேக்ஸிமம், 7 தான் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல 7 போகும். இப்போ 3 ஓவர். அடுத்து 4 பாரு, 4க்கு எத்தனை கனெக்ஷன் வருது, 3லேருந்து ஒரே ஒரு கனெக்ஷன் வருது. இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 11 வந்துடுமா, 11. அடுத்து 5 போங்க, 5க்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் வருது, இதிலேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ 2 கனெக்ஷன் வந்துருச்சுன்னா 2ல் உள்ள மேக்ஸிமம் பார்க்கணும். 11 + 6 17. இங்கே 7 + 5 12. எது மேக்ஸிமம், 17. ஸோ அப்போ இங்கே
17 எழுதிட்டு நான் போட்டுறேன். அடுத்த 6க்கு போகும். 6க்கு பாருங்கள் 3 லைன் வருது. 4 to 6, 5 to 6, 2 to 6. இப்போ 2க்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ 5. இங்கே 12 இருக்குது. 12 + 5 17. அடுத்து 4 to 6ல் 11 இருக்குது. இந்த இங்கே என்ன 9 11 + 9 20. அடுத்து இங்கே 17 இருக்குது. 8 25. எது மேக்ஸிமம் 25. இந்த 25 எடுத்து நான் இங்கே 25. அடுத்து 7 பார்ப்போமா. 7க்கு எத்தனை கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். 6லேருந்து ஒரு கனெக்ஷன் போகுது. 6லேருந்து ஒரு கனெக்ஷன், 2லேருந்து ஒரு கனெக்ஷன். 2ல் என்ன இருக்குது இங்கே 5 + 10, ஸோ 15. இங்கே 25. இங்கே என்னப்பா வேல்யூ? இல்லை என்ன வேல்யூ? 6 to 7 வந்து 8. 8. ஸோ 25 + 8 33. 33 தான் மேக்ஸிமம். நான் வந்து 33 முடிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே போட்டது எல்லாமே EST EFTன்னு சொல்லுவோம். அடுத்து நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த LFT LSTலாம் வேணும் இல்லையா, இது நான் லாஸ்ட் நோடில் இருந்து ரிவர்ஸில் போட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்தது வந்து ஃபார்வர்ட் ப்ராசஸ். இப்போ இங்கே எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். 33 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ 7 வரும். 6க்கு போகிறேன். 6க்கு எத்தனை கனெக்ஷன் ரிவர்ஸில் வந்துருக்கு? இங்கேருந்து ஒரே ஒரு கனெக்ஷன். ஸோ 33 - 8 25. அடுத்து 5க்கு போகிறேன். 5க்கு பாருங்கள், 6லேருந்து ஒரே ஒரு கனெக்ஷன். இப்போ 25 - 8. அப்போ இங்கேயும் 17. அடுத்து 4க்கு போகிறோம். 4ல் பாருங்களேன், 6லேருந்து ஒரு கனெக்ஷன் 4க்கு போயிருக்கு. 5லேருந்தும் 4க்கு ரீச் ஆச்சு. ரிவர்ஸில் பார்க்கணும். 4லேருந்து 2 வெளியே இருக்குது. இங்கேயும் போயிருக்கு, இங்கேயும் போயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 25 - 9 எனக்கு 16. 16 வரும் எனக்கு. 25 - 9 16. அதே மாதிரி இங்கே 17 - 6 11. 2 லெவலில் மினிமம் பார்க்கணும். ஃபார்வேர்டில் போகிறப்ப என்ன பண்ணியிருப்போம், மேக்ஸிமம் பார்த்துருப்போம். பேக்வேர்டில் போகிறப்ப மினிமம் பார்ப்போம். இப்போ 2ல் எது மினிமம்? 11. ஸோ அந்த 11 நான் இங்கே போட்டேன். 11. அடுத்து 3 போகிறோம். 3 பாருங்கள். 3க்கு எத்தனை கனெக்ஷன் வந்திருக்கு? 5லேருந்து 3 ஒரு கனெக்ஷன் இருக்குது. 4லேருந்து 1. ஸோ 11 - 4 வந்து என்னது? 7. இங்கே 17 - 5 வந்து 12. எது மினிமம்? 7 தான் மினிமம். அதனால் இங்கே 7 போட்டுக்கலாம். அடுத்து 2க்கு ஒரு கனெக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 2க்கு 6லேருந்து 1 வந்து ரீச் ஆகிருக்கு. 7லேருந்து 1 வந்துருக்கு. 3லேருந்து 1 ரிவர்ஸில் பார்க்கணும். இப்போது 7 - 2 என்னது? 5. இங்கே முடிச்சாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 25. 25 - 12 வந்து 13. அடுத்து இங்கே 33 - 10 வந்து 23. 3ல் எது மினிமம்? 5. ஸோ அதை இங்கே எடுத்து எழுதிடுவோம். லாஸ்ட்டு 1க்கு. இப்போ 1க்கு என்னென்ன கனெக்ஷன் வந்துருக்குன்னு பாருங்கள். 2லேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. 2லேருந்து ஒரு கனெக்ஷன், 3லேருந்து ஒரு கனெக்ஷன். 2ல் உள்ள மினிமம். 7 - 3 என்ன? 4. 5 - 5 0. எது மினிமம்? 0 தான் மினிமம். இங்கே நம்ம 0 போட்டுருவோம். இப்போ கரெக்டாக வந்துருச்சா? 0 0 வரணும். இங்கே லாஸ்ட் வழி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுனாக்க இந்த நம்ம சால்வ் பண்ண மெத்தட் வந்து கரெக்ட். இதில் எதனால் மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு சூட் ஆகாது. ஃபார்வேர்டில் போகிறப்ப மேக்ஸிமத்தை பார்க்குறீங்க, ரிவர்ஸில் வர்றப்போ மினிமத்தை பார்க்குறீங்க. சிம்பிள் கான்செப்ட். இது ஒரு வெர்டெக்ஸ் இருக்குது.
ஃபார்வேர்டில் போகிறப்ப இதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்படி கனெக்ஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் பார்ப்போம். ரிவர்ஸில் போகிறப்ப இதிலிருந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டில் உள்ள மினிமம். இதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ 4லேருந்து 4க்கு பாருங்கள், ஃபார்வர்டு ப்ராசஸில் ஒரே ஒரு லைன் தான் வந்திருக்கு. ரிவர்ஸில் பாருங்கள் 4 to 6ங்கிறதுனால இப்படி ஒரு கனெக்ஷன், 4 to 5ங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். 2 கனெக்ஷன் இருக்குது. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள், 1 to 2 ESTனா ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஒன்றுக்கு நேரம் இங்கே என்ன 0வா? ESTனா ட்ரையாங்கிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லுன்னா அந்த ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈனா டாப்பில் இருக்கக்கூடியதை நான் பார்க்க போகிறேன், எல்லுன்னா லோயர் இங்கே இருக்கிறத பார்ப்போம். EST 1லேருந்து 2க்கு போகுது, இங்கே எனக்கு என்ன அது 0வா? அது இருக்குது. அடுத்து 1லேருந்து 3க்கு போகுது, அதுவும் 0. 2 to 7, 2லேருந்து 7, 2லேருந்து 7 மேலே எனக்கு என்ன இருக்குது 5. அடுத்து 2 to 3, அகைன் 2லேயும் 5 தான் வரும். 1 எங்கெல்லாம் வந்திருக்கு இங்கே 0 போட்டுடுறோம், 2 வர இடத்த ஃபுல்லாக 5. அடுத்து 6 இருக்குது, 6 என்ன வரும் 25வா? 3 to 4 7. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை ஆட் பண்ணுறேன். 0 + 5 5, 0 + 3 3, 5 + 10 15, 7, 33, 11. EFT முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா LFTயை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். LFTனா உங்களுக்கு என்ன சொன்னேன், கீழே லோயர்னு வாங்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 to 2 லேட்டஸ்ட்டு ஃபினிஷிங் டைம், அதாவது முடிகிற இடத்துல வந்து பார்க்கணும். எப்படி ESTக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோமோ இதுக்கு வந்து முடிகிற இடத்துல 1 to 2, இது 1 to 2, இங்கே என்ன வேல்யூ 5, இதுதான் LFT 5. அடுத்தது 1 to 3 7. அடுத்தது 2 to 7, 2 to 7ல 33யா? அடுத்தது 2 to 3ல 2 to 3ல 7. வேற 6 to 7ல 6 to 7ல 33 அகைன் 3 to 4ல இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 0 + 5 5, 0 + 3 3ன்னு போட்ட மாதிரி இங்கே 5 - 5 0, 7 7 - 3 4, 33 - 10 என்ன வரும் 23யா? 7 - 2 5, 33 - 8 25, 11 - 4 7. இப்போ நம்ம LFT பார்த்துட்டோம். இதோட முடியல. ஆக்சுவலாக நம்ம ஆக்டிவிட்டி வந்து 3 to 4 வரையும் தான் நம்ம போட்டிருக்கு. இப்போ 3 to 4க்கு அப்புறம் நான் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னா 3 to 5, 4 to 5 என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக எழுதணும். நான் ஜஸ்ட்டு இடம் இல்லாதனால ஒரு ஸ்டேஜ் வரையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இது முடிச்சிட்டோம். அடுத்து டோட்டல் ஃப்ளோட் பார்த்து. டோட்டல் ஃப்ளோட்டுக்கு என்ன, LSTலேருந்து ESTயை சப்ராக்ட் பண்ணலாம், இல்லைன்னா LFTலேருந்து EFTயை சப்ராக்ட் பண்ணலாம். ரெண்டில் எது வேணால் பார்க்கலாம். இப்போ LFTலேருந்து EFT சப்ராக்ட் 5 - 5 0. அடுத்து 7 - 3 4. அடுத்து 33
மைனஸ் 15 வந்து அது 18. அடுத்தது 7 மைனஸ் 7 0. 33 மைனஸ் 33 0. 11 மைனஸ் 11 0. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் நீங்கள் எழுதணும். எழுதிட்டு எங்கெல்லாம் 0 டோட்டல் ஃப்ளோட்டில் வந்துருக்கோ அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதை தனியாக நம்ம எடுத்து எழுதணும். இந்த டோட்டல் ஃப்ளோட்டில் எந்த இடத்துலலாம் 0 வருதோ அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை பார்க்கணும். அதுதான் அது கிரிட்டிக்கல் பாத். இப்போ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாத், அடுத்து ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் கிரிட்டிக்கல் பாத்துன்னா ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட்டு வெர்டெக்ஸுக்கு போகக்கூடிய பாதையை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் கிரிட்டிக்கல் பாத். இந்த மெத்தடில் ஒவ்வொரு எட்ஜுக்கு மேலேயும் ஒரு வேல்யூ இருக்குல்ல. எனக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் பாத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 1 to 2 இந்த கனெக்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ 5, 2 to 3 இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2. இப்படி நம்ம இடம் இல்லாததுனால ஸ்கிப் பண்ணியிருக்கோம்ல ரிமைனிங். இந்த ஆக்டிவிட்டியை நம்ம போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் ஃப்ளோட்டில் 0 கிடைக்கும். இப்போ அது அந்த ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக நம்ம எடுத்து லாஸ்ட்டாக எழுதணும். ஓகேவா? இது டோட்டல் ஃப்ளோட்டு கான்செப்ட் ஓவர். ஃப்ரீ ஃப்ளோட். ஃப்ரீ ஃப்ளோட்னு என்னென்னு பாருங்கள். ESTJ மைனஸ் ESTI மைனஸ் டி. இங்கே படத்துக்கு போயிடும். 1 to 2 அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிக்கு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஃப்ரீ ஃப்ளோட்டு பார்க்கணும். 1 to 2 இங்கே என்ன இருக்குது 5 மைனஸ் 0 மைனஸ் 5 என்ன வேல்யூ 0 வந்துடுமா? அடுத்து 1 to 3க்கு பாருங்கள். 1 to 3னா 1 to 3 மேலே இருக்கக்கூடிய 7 மைனஸ் 0 மைனஸ் 3 என்ன வரும்? 7 மைனஸ் 0 மைனஸ் 3னா 4. அடுத்து 2 to 7 2 to 7ல் இங்கே என்ன இருக்குது 33 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 28, இங்கே என்ன இருக்குது 10. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 18. அடுத்த ஆக்டிவிட்டி 2 to 3 2லேருந்து 3 இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 7 மைனஸ் 5 2 மைனஸ் 2 0. அடுத்த ஆக்டிவிட்டி 6 to 7 6லேருந்து 7 இங்கே 33 இங்கே 25, 33 மைனஸ் 25 8 மைனஸ் 8 0. அடுத்த ஆக்டிவிட்டி என்ன 3 to 4 இங்கே 11 மைனஸ் 7 4 மைனஸ் 4 0. இதில் வர்ற வேல்யூ தான் அப்படியே ரிப்பீட் ஆகிற கான்செப்டெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டிஃபரன்ஸு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கப்ப ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நெகட்டிவை வந்து நீங்கள் 0வாகவே கன்சிடர் பண்ணிக்கிங்க. நெகட்டிவ் வேல்யூ இங்கே எழுதலாம். நெகட்டிவ் வந்தால் அதை 0வாக மாற்றிக்கணும். இப்போ லாஸ்ட் ஒன்று என்னது இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் பார்க்கணும். 1 to 2. இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் பார்க்குறப்ப எப்படி பார்த்தோம், இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம், அடுத்து இதை சப்ராக்ட் பண்ணோம். இங்கே அதை அப்படியே கொஞ்சம் மாற்றணும். 1 to 2 ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறீங்க 5 மைனஸ் 0 மைனஸ் 5 என்ன 0 ஆயிருமா? அடுத்தது 1 to 3 க்கு 7 மைனஸ் 0 மைனஸ் 3 4. அதாவது இங்கே இருக்க ட்ரையாங்கிள், இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர், அதுக்கப்புறம் இதை சப்ராக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணுறது. அடுத்தது 2 to 7க்கு என்ன வரும் 2 to 7 33 மைனஸ் 5 என்னது 28. 28லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா
அடுத்தது 2 to 3 2 to 3ல 7 minus 5 2 2 minus 2 0. அடுத்து 6 to 7ல 33 minus 25 8 8 minus 8 0. அடுத்து என்ன ஆக்டிவிட்டி 3 to 4 3 to 4ல 11 minus 7 4 4 minus 4 0. இப்போ நீங்கள் இதே மாதிரி மற்ற ஆக்டிவிட்டி இதில் எதெல்லாம் நம்ம விட்டுருக்கோமோ அதுக்குமே வந்து ஆக்டிவிட்டி எழுதணும், டியூரேஷன் எழுதி இஎஸ்டி எஃப்டி இதில் இருக்க எல்லா வேலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ அடுத்த ஆக்டிவிட்டீஸ் நான் எழுதியிருக்கேன் 3 to 5 4 to 5 2 to 6 5 to 6 4 to 6 கம்ப்ளீட்டாக எல்லா ஆக்டிவிட்டியும் எழுதியாச்சு. இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இது எல்லாமே கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் அங்கே என்ன நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் 4 to 5 ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இங்கே 0. அதே மாதிரி அடுத்து 5 to 6 பண்ணியிருக்கேன், இங்கேயும் 0. இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி நான் போட்டிருந்தேன் இல்லையா, எந்தெந்த இடத்துலலாம் 0 வந்துச்சோ அதை ஃபுல்லாகவே நான் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு நேராக இருக்க டியூரேஷனையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது இதே மாதிரி ப்ரீவியஸ் இதில் இருக்கும் இல்லையா. ஏன் நான் அந்த டியூரேஷனை நோட் பண்ண சொல்கிறேன்னா, கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த டோட்டல் டியூரேஷன் அப்படின்னு இருக்கலாம். அப்படி டோட்டல் டியூரேஷன் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி அங்கே எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதணும். அதுதான் டோட்டல் டியூரேஷன். இப்போ கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாத்துன்னு இருக்கும். கிரிட்டிக்கல் பாத்துன்னா இப்போ எனக்கு எதாவது கிடச்சிருக்கு, இப்போ எனக்கு கிடச்சது 5 to 6 இது அப்படியே 5 to 6 நான் அழிச்சிடுறேனே, அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அழிச்சாக்க கன்ஃபியூஸ் ஆயிருமா. 5 to 6 ரெட்டில் போட்டுறேன், 5 to 6 போட்டாச்சு. அடுத்து என்னது 4 to 5 4 to 5 எங்கே இருக்குது 4 to 5 இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சு. அடுத்து இதுக்கு முன்னால் எது போட்டிருக்கோம் 1 to 2 போட்டிருந்தோம். 1 to 2 ஸோ அதில் இந்த 1 to 2 இதை போட்டிருக்கோம். அடுத்தது 2 to 3 2 to 3 2 to 3னா 1 to 2 2 to 3. அடுத்தது 6 to 7 6 to 7 6 to 7 இதை போட்டுக்கோங்க. அடுத்தது 3 to 4 3 to 4 ஸோ 3 to 4 இது வேறு முடிஞ்சா 4 to 5 4 to 5 தான் போட்டோமே. இப்போ நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வெர்டெக்ஸுக்கு கனெக்ஷன் இருக்காங்க. 1லேருந்து 2 2லேருந்து 3 3லேருந்து 4 4லேருந்து 5 5லேருந்து 6 6லேருந்து 7 இதுதான் கிரிட்டிக்கல் பாத். இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிடணும். 1 to 2 அதாவது 1லேருந்து 2க்கு போகுது, 2லேருந்து 3 3லேருந்து 4 4லேருந்து 5 5லேருந்து 6 6லேருந்து 7 இந்த மாதிரி போட்டுட்டு இது கிரிட்டிக்கல் பாத். டோட்டல் டியூரேஷன்னா 5 plus 2 plus 4 plus 6 plus 8 plus 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம். ஓகேவா?